பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதை, ஆனாலும் முடிவு உடனே வராது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி கால சம்பவங்களை தம்முடைய சீஷர்களுக்கு விளக்கி கொடுக்கிறார். இப்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பூமியில் இருந்த நாட்களில் விளக்கி கொடுக்கிறார். அப்போது சொன்ன வார்த்தை தான் இது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதிருங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லுகிறார். இந்த உலகம் அழிவுக்கு நேராக பாய்ந்து போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த யுத்தங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு புரிகிறது. ஏராளமான உயிர்களை கொல்லக்கூடியவை, ஏராளமான அசட்ஸை அப்படியே அழித்து போடக்கூடியவை. அப்படிப்பட்ட ஆயுதங்கள், நெருப்பு பற்றி எரிகிறது, வானலாக எரிகிறது. நல்ல ஆயில் வெல், நல்ல நல்ல பில்டிங்ஸ், நல்ல நல்ல ஃப்ளைட் எல்லாம் எவ்வளவோ டிஸ்ட்ராய் பண்ணப்படுகிறது. ஒரு மனசாட்சி இல்லாமல் அங்கே டிஸ்ட்ராய் பண்ணப்படுகிறது. கோடி பல ஆயிரம் கோடிகளுக்கான பொறுத்துள்ள பொருட்கள் அப்படியே அழிக்கப்படுகிறது. யுத்தங்களை கேள்விப்படுகிறோம். உயிர் சேதங்கள். ஒரு ஸ்கூல்ல பிள்ளைகளே அநேகர் மரித்து போனார்கள். 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள். எத்தனை வேதனை பாருங்க. எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு துக்கம், எத்தனை குடும்பங்களுக்கு கண்ணீர், அலைச்சல். லட்சக்கணக்கான ஜனங்கள் சொந்த நாட்டுக்குள்ளாகவே அகதிகளாக்கப்படுகிறார்கள். எல்லா உடைமைகளையும் விட்டு ஏதோ கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு என்ன என்று தெரியாது, இனி என்ன நடக்க போகிறது என்று தெரியாது, திரும்ப வீட்டிற்கு வருவோமா என்று தெரியாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதீங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லுகிறார். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறார். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பயங்கரமான சூழ்நிலை. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். ஜாதி சண்டைகள், தேசங்களின் மத்தியிலே சண்டைகள். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், பல இடங்கள்ல உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். தங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை எப்போதும் பரிசுத்தமாய் கர்த்தருக்குள்ளாக காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த நாட்கள்ல பாருங்க, ரொம்ப வேகமாக உலகம் அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறது. கர்த்தரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்காய் வாழுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராயிருக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான அதிகாலை நேரத்திலும் கூட கர்த்தாவே, யுத்தங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்பா, பயங்கரமாக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பயங்கரமான அழிவுகள் ஆண்டவரே, பயங்கரமான உயிர் சேதங்கள் ஆண்டவரே. ஜனங்கள் கூட்டமாய் தங்கள் உடைமைகளை விட்டு அவர்கள் புறப்படுகிறத பார்க்கிறோம். ஏர்போர்ட்டுகளில் பயங்கரமான கும்பல், பயங்கரமான கூட்டம், மரண பயம். ஆண்டவரே, இந்த நாட்களில் கர்த்தர் தயவாய் கண் பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே என்று சொல்லி இருக்கிறீரப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே, நாங்கள் எச்சரிக்கையாய் நடந்து கொள்ள, எங்கள் பரிசுத்தத்தை காத்து நடந்து கொள்ள கர்த்தர் கிருபைத்தார். தம்முடைய பிள்ளைகளை பேராய் ஆசீர்வதி, எல்லா நன்மையாலும் நிரப்பும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.